Hi friends, after a very long time ஒரு வீடியோ போடுறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ வாங்க நான் டைம் வேஸ்ட் பண்ணாத ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பன் பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு முட்டை எடுத்துப்போம். ஸோ இந்த முட்டையை உடைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். முட்டையை எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டோமா. ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் பால், ஒரு கப் தண்ணி. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஃப்ளேவர் அதிகமாக தேவைன்னா இன்னொரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதுதான் வந்து நம்ம மைதா மாவு இல்லை ஆல் பர்பஸ் மாவுன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே அந்த கலந்த அதில் வந்து கலந்துக்கலாம். ஸோ கலந்து அந்த லிக்விட் கண்டென்ட்டை இதில் கலந்துக்கலாம். இந்த மாவோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு 400 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 கப்ஸ் ஆஃப் மைதா மாவு எடுத்துருக்கேன். ஸோ இது நம்ம பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இது ப்ரெசன்ஸில் வந்து ரொம்ப தண்ணியாக போட்டுச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. இல்லை கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ இந்த கலைஞ்சி வச்ச மாவில் நான் சொன்னேன்ல ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும்னு, அதனால் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை போட்டு அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இது எல்லா பக்கமும் வந்து போட்டுருவோம். இது உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் எத்த டைமுக்கு ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேன். மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ஈரத்துணியில் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட இப்போ ஈரத்துணி இல்லாதனால நான் இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன். போட்டுட்டு ஓகே, நான் வந்து ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், திறந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ளஸ் மொரோவர் கொஞ்சம் பிசைறதுக்காக இந்த பிளேட்டையும் மாற்றி வச்சுருக்கேன். இதை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து நல்லா நீட்டமாக ஊட்டி ரவுண்டாக சின்ன சின்ன பந்துங்களாக ஊட்டி வச்சுப்போம் நம்ம. பாருங்கள், இதெல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சோன்னா லைக் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சோன்னா இப்படி ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பெரிய பிளேட்டில் தான் வந்து நான் வந்து உருட்ட போகிறேன். ஸோ இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் முக்கியமான விஷயமே வந்து இதில் நம்ம பரட்டி இப்படி தட்ட சொல்ல வந்து அந்த லேயர்ஸ் மேலே எண்ணெய் வைக்கணும். அப்போ தான் வந்து பன் பரோட்டாவில் நல்லா பெருசாக லேஸாக வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி பண்ணுறேன்னு. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம வச்சிட்டோமா. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களால் கையில் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமா கையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உருட்டுக்கட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டெல்லாம் வந்துச்சுன்னா அதை பற்றி கண்டுக்க தேவை பெருசாக. அதை நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம். இது நல்லா ஊறினதுனால தான் வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. இல்லைனா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து கையில்
ஐ மீன் ஊட்டுக்கட்டையெல்லாம் அந்த மாதிரி தான் உருட்டி இது பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு? உங்களுக்கு தெரியுதா எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு? இது மேலே நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எக்ஸஸாக இருந்துச்சுன்னா வந்து எண்ணெய் இங்கே சைடில் தடவிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோமா. இது ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்டோன்னா இப்படி மடிச்சிக்கலாம். இதை இப்படி மடிச்சுக்கிட்ட ரோல் பண்ணிக்கலாம். இப்படி ரோல் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இருக்கிறத இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதை ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ், இந்த ப்ரெஸ் கொடுத்தா போதும். நம்ம வந்து போகிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்னதாக இப்படி ஒரு நமக்கு பாருங்கள் பன் பரோட்டா போடுற அளவுக்கு ரெடி ஆயிரும். அப்படி இல்லை இதோட கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு சைஸ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணிக்கலாங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி முடித்தா நம்ம போட வேண்டிய பன் பரோட்டா ரெடி ஆயிரும். இப்படி ப்ரெஸ் பண்ணி முடித்தா நம்ம போட வேண்டிய பன் பரோட்டா ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இதுதான் வந்து நான் ஃபைனலாக வந்து கனைஞ்சி வச்சு உருட்டின மாவு. உருட்டி முடித்தோன்னே கையில் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையானது வந்துடும். பன் பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு சண்டேனால. ஸோ நான் சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன் சும்மா டிஸ்பிளேக்காக. இங்கே பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸாக வந்திருக்கு பாருங்கள் பரோட்டா. ஸோ இது வந்து ஹோட்டலில் போடுற மாதிரியே வந்திருக்கு. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு. எங்கள் வீட்டுக்கு குழம்புக்கும் பரோட்டா குழம்பும் நல்லாயிருக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னோட வந்து அம்மாவுக்கு தான் சொன்னேன். எனக்கு சிக்கன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.